Hey everyone, welcome to my channel Techie Sugan. நான் சுகன்யா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெக்கரேட்டர்ஸ்னா என்ன, அந்த டெக்கரேட்டர்ஸ் நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். டெக்கரேட்டர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி டெக்கரேட் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டெக்கரேட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிஃப்ட் பண்ணும் நம்ம ஃப்ரெண்டுக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், கிஃப்டை பர்ச்சேஸ் பண்ணி மேல கிஃப்ட் ராப்டை டெக்கரேட் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்ப அந்த கிஃப்ட்டுக்கு அடிஷ்னலா அப்பியரன்ஸையும் லுக்கையும் நான் தரத்துக்காக நான் அந்த கிஃப்டை டெக்கரேட் பண்றேன். அதே தான் நான் ப்ரோக்ராமிங் வரும்போது ஒரு பைத்தான் ஃபங்க்ஷனையும் கிளாஸுக்கு அடிஷனல் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண போறேன். அந்த கிளாஸையோ ஃபங்க்ஷனையோ டிஸ்டர்ப் பண்ணாம அதுக்கு நான் அடிஷனல் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்றது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெக்கரேட்டர் அப்படின்னு நான் சொல்ல போறேன். எனி பைத்தான் காலபிள் ஆப்ஜெக்ட் தட் இஸ் யூஸ்ட் டு மாடிஃபை அ ஃபங்க்ஷன் ஆர் அ கிளாஸ். ஃபங்க்ஷனையும் கிளாஸையும் மாடிஃபை பண்ணுவேன், ஆனால் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் மாடிஃபை பண்ணுறது தான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா டெக்கரேட்டர் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். டெக்கரேட்டர்ஸ் எனக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டெக்கரேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர், இன்னொன்று கிளாஸ் டெக்கரேட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர் என்ன அது எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சம் அடிஷனல் ப்ராப்பர்ட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர். நான் ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னா எனக்கு பேசிக்காக 4 கான்செப்டோட நாலேஜ் இருக்கணும். அதாவது நெஸ்டட் ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஃபங்க்ஷன் கேன் ரிட்டர்ன் அனதர் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் நார்மலாக ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை எப்படி நான் ரிட்டர்ன் பண்ண போகிறது. அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரெஃபரன்ஸ். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி நான் ரெஃபரன்ஸாக பாஸ் பண்ணுறது, ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணாமல் ஒரு ஃபங்க்ஷனை ரெஃபரன்ஸாக எப்படி பாஸ் பண்ணுறது. அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பெராமீட்டர். ஒரு ஃபங்க்ஷனை பெராமீட்டரா எப்படி நான் பாஸ் பண்ண போறது. இது 4 கான்செப்ட் பத்தி நமக்கு ஐடியா இருந்தா மட்டும்தான் நமக்கு டெக்கரேட்டர்ஸ் புரியும். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோல என்ன பார்த்துருப்போம்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி நான் ரெஃபரன்ஸா பாஸ் பண்ண போறது, அண்ட் ஃபங்க்ஷனை எப்படி ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ அதை பத்தி ஒரு ரீகேப் பார்த்துட்டு அண்ட் அகெயின் we can go ahead with the decorator. சரிங்களா. இப்போ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் போட்ட எக்ஸாம்பிள் தான். ஸோ அங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பேன். ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷன், இன்னொரு இன்னர் ஃபங்க்ஷன். அதாவது நெஸ்டட் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். கிளியர். இப்போ இந்த ப்ரோக்ராம் ஒன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எனக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா எனக்கு அவுட்டுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும், கால் ஆனோன்னா அவுட்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகும், இம்மிடியட்டாக n1 வேல்யூ இனிஷியலைஸ் ஆகும். அண்ட் ஆஃப்டர் தட் எனக்கு அவுட்டர் ஃபங்க்ஷனோட எலமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்னர் ஃபங்க்ஷனும் எலமெண்ட் தான், ஆனால் அது இன்வோக் ஆகாது. ஏன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எப்போ இன்வோக் ஆகும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணால் மட்டும்தான் இன்வோக் ஆகும். அன்டில் அன்லெஸ் அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணல அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகாது. அப்போ எனக்கு என்ன ஆக போகுது, இந்த இன்னர் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் இன்னர். இந்த இன்னர் அப்படிங்கிறது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்கேருந்து என்னுடைய ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணுறேன். நான் வந்து இன்னரை நீங்கள் இங்கே பெராமீட்டரை போட்டிங்கன்னா அப்படின்னா என்ன ஆக போகுது, இன்னரோட வேல்யூ பாஸ் ஆகும். ஆனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னரோட ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் இல்லையா. அப்போ எனக்கு என்ன ஆகுது, ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெஃபரன்ஸாக இங்கே பாஸ் ஆகுது. இங்கேருந்து இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. கிளியருங்களா. அப்போ எனக்கு என்ன ஆக போகுது, இங்கே ஓபிஜே அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன். அது யாரை மென்ஷன் பண்ணுது, என்னுடைய இன்னர் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணுது. ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகும்போது அவுட்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இமீடியட்டாக அவுட்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு n1 இனிஷியலைஸ் ஆகிட்டு ரிட்டர்ன் இன்னர். அப்போ இன்னருடைய ரெஃபரன்ஸ் எனக்கு இங்கே பாஸ் ஆகும். பாஸ் ஆகிட்டு எதில் ஸ்டோர் ஆக போகுதுன்னா ஓபிஜேல ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த ஓபிஜே யாரை டினோட் பண்ணுறா அப்படின்னா என்னோட இன்னர் ஃபங்க்ஷனை டினோட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷனை எப்படி நீங்கள் நார்மலாக கால் பண்ணுவீங்க, அலாங் வித் பெராமீட்டர் இல்லையா. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஒரு ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்துருந்தா அந்த ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸ் கால் ஆகும். அதே ஃபங்க்ஷன் நேம் அலாங் வித் பெராமீட்டர் கொடுத்தீங்கன்னா அதோடைய ஃபங்க்ஷன் இன்வோக் ஆக போகுது. இப்போ ஓபிஜே ஃபங்க்ஷன் நான் இன்வோக் பண்ண அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு த இன்னர் ஃபங்க்ஷன். அப்போ ஓபிஜே கால் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்னர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். n2 வேல்யூ 6ன்னு இனிஷியலைஸ் ஆகும். அண்ட் ரிசல்ட் வேல்யூ 3 + 6 9 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா எனக்கு இங்கே பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதை எக்ஸிக்யூட் பண்ணால் யூ கேன் நோட்டிஸ் தட் உங்கள் அவுட்புட் என்ன வந்திருக்கு 9 அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு இல்லைங்களா. இப்போ எனக்கு இந்த ஓபிஜேங்கிறது இன்னரை தான் டினோட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா _name மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். obj._name. இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் நோட்டிஸ் தட் உங்கள் அவுட்புட் என்ன வந்திருக்கு, OBJ உடைய ரிசல்ட். இங்கேருந்து ரிசல்ட் வந்து 9 டிஸ்பிளே ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் obj.name கால் பண்ணும்போது நேம் யார் டினோட் பண்ணுறாங்க, என்னோட இன்னர் ஃபங்க்ஷனை டினோட் பண்ணுறாங்க. கிளியருங்களா. இப்போ நான் பார்த்தோம் இல்லைங்களா நெஸ்டட் ஃபங்க்ஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்து வந்தோம்.
a function can return another function. இது என்னுடைய அவுட்டர்ங்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுது? இன்னருங்கிற ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாமல் இன்னருங்கிற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரெஃபரன்ஸ். ஒரு ஃபங்க்ஷனை ரெஃபரன்ஸாக நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த 3 கான்செப்ட் பற்றி பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பெராமீட்டர் அதான் பார்க்க போகிறோம். பாசிங் ஃபங்க்ஷன் ஆஸ் பெராமீட்டர். இது வரைக்கும் ஒரு வேரியபிளை எப்படி நம்ம பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ பாசிங் ஃபங்க்ஷன் ஆஸ் பெராமீட்டர் பார்க்க போகிறோம். கிளியருங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் func1 நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் hi I am function1. கிளியர்? ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணியாச்சு. நான் இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ லெட் த ஃபங்க்ஷன் பி def function2. கிளியருங்களா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா print hi I am function2 calling function1 அப்படின்னு நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஜஸ்ட் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் function2 இருக்கு இல்லைங்களா, இதை நான் எப்படி இன்வோக் பண்ண, இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு தனி ஃபங்க்ஷன். இந்த கான்செப்ட் என்ன? பாசிங் ஃபங்க்ஷன் ஆஸ் பெராமீட்டர். நான் ஃபர்ஸ்ட் function2 கால் பண்ண போகிறேன். இந்த function2க்கு பெராமீட்டரில் என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா function1 பாஸ் பண்ண போகிறேன். கிளியருங்களா? நாமளா ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுவோம். இங்கே நான் என்ன பாஸ் பண்ண, ஒரு ஃபங்க்ஷனை பெராமீட்டராக பாஸ் பண்ண போகிறேன். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை பெராமீட்டராக பாஸ் பண்ண அப்படின்னா இன்னொரு வேரியபிள் வச்சு நான் இங்கே ரிசீவ் பண்ணிக்க போகிறேன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், fun கால் பண்ண போகிறேன். கிளியர்? ஸோ சிம்பிள். இப்போ fun2 நான் கால் பண்ணா பெராமீட்டரில் func1ங்கிறது பெராமீட்டர் ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆனால் fun will receive this first function1. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகும், hi I am function2 calling function1 டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறமா fun ஃபங்க்ஷன் கால் ஆக போகுது. fun யாரை டினோட் பண்ணுறாங்க, என்னுடைய func1 ஃபங்க்ஷனை டினோட் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன டிஸ்பிளே ஆக போகுது, I am function1 அப்படின்னு டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். யூ கேன் நோட்டிஸ் தட் hi I am function2 calling function1, hi I am function1. கிளியருங்களா? this is nothing but passing function as parameter. ஒரு ஃபங்க்ஷனை பெராமீட்டரா எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ நம்ம டெக்கரேட்டர்ஸ்க்கு தேவையான 4 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னா how to implement decorator அதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிள் ஃபங்க்ஷன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லெட் மீ டிஸ்பிளே சம் மெசேஜ். ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ண மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். print str அப்படி மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் சம் மெசேஜ் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். print. ஸோ லெட் மீ ரிட்டர்ன். print வேணால் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் hi welcome அப்படிங்கிற ஒரு மெசேஜ், ஜஸ்ட் ஒரு மெசேஜ் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். சரிங்களா? hi welcome அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனை லெட் மீ கால் இட் print str அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம், நத்திங் காம்ப்ளெக்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுது, hi welcome அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு என்ன இருக்குது, ஜஸ்ட் மீ க்ளோஸ் இட் அண்ட் எக்ஸிக்யூட் அகெயின். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணால் hi welcome டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன். நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷனில் இருக்க டேட்டா எனக்கு அப்பர் கேஸில் டிஸ்பிளே ஆகணும். எனக்கு லோயர் கேஸில் இருக்குது இல்லைங்களா, இது எனக்கு அப்பர் கேஸில் டிஸ்பிளே ஆகணும். ஆனால் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் வந்து ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி மாற்றக்கூடாது. மாற்றாமல் நான் வந்து அப்பர் கேஸில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் நீ டிக்ளேர் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் கிஃப்ட்டை ரேப்பர் பண்ண போகிறீங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை ரேப்பர் பண்ணி இன்னொரு ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் டெக்கரேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. அதாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ண போகிறோம். def string upper அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ string upperன்னு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை பெராமீட்டராக பாஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ ரைட் ஃபங்க்ஷன் கால் ஃபர்ஸ்ட் obj assign string upper அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு பாஸ் திஸ் பர்டிகுலர் print str as my parameter. ஸோ print str அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பெராமீட்டரில் பாஸ் பண்ண போகிறேன். கிளியர்? ஸோ சிம்பிள்.
நான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு நான் அடிஷனல் ப்ராப்பர்ட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக நான் இன்னொரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன்ல இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஸ்ட்ரிங்கை பெராமீட்டர்ல பாஸ் பண்ண போறேன். ஸோ பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் நெஸ்டட் ஃபங்க்ஷன் இல்லையா, ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் இன்னர் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்கு நான் பெராமீட்டர் கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா பிரிண்ட் str ஃபங்க்ஷனுக்கு பெராமீட்டர் கிடையாது இல்லையா, ஸோ அதனால எனக்கு இன்னர் ஃபங்க்ஷனை பெராமீட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன். கிளியர்? திஸ் இஸ் நத்திங் பட் டெக்கரேட்டர் வித்தவுட் பெராமீட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது பார்த்துருக்கோம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா str1 assign func அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். எதுக்காக இதை கால் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை இந்த ஸ்ட்ரிங் எனக்கு வேணும் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட் str கால் பண்ணி ஆகணும். இப்போ பிரிண்ட் str இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் டினோட் பண்ண போகிறீங்க, func டினோட் பண்ண போகிறீங்க. ஸோ func கால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு str1ல யார் ஸ்டோர் ஆக போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹாய் வெல்கம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு எதில் ஸ்டோர் ஆகும், இந்த பர்டிகுலர் str1ல ஸ்டோர் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நான் அப்பர் கேஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் str1.upper. clear? இப்போ நான் அப்பர் கேஸை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்டா ரிட்டர்ன் இன்னர். இது ஃபங்க்ஷன் வராது, we're going to pass a reference. நான் சொல்லியிருந்தேங்க இல்லையா, ஸோ பாசிங் function as reference. இங்கே நான் ரெஃபரன்ஸாக பாஸ் பண்ண போகிறேன் என்னுடைய ஃபங்க்ஷனை. clear? So let me explain this program once more. அதுக்கப்புறமா we can go ahead with the execution. எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், str அப்பங்கிறது ஃபர்ஸ்ட் இங்கே பிரிண்ட் str வரும்போது லோயர் கேஸில் பிரிண்ட் ஆகும். அண்ட் அடுத்தது பிரிண்ட் அப்பங்கிற மெத்தடில் ஸ்ட்ரிங் str பிரிண்ட் str ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக func எதை டினோட் பண்ணுது, என்னுடைய பிரிண்ட் str ஃபங்க்ஷன் டினோட் பண்ணுது. அண்ட் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் ஹாய் வெல்கம் அப்படிங்கிறது எனக்கு str1ல ஸ்டோர் ஆகும். அண்ட் எனக்கு அப்பர் கேஸில் கன்வெர்ட் ஆக போகுது. கிளியருங்களா? கன்வெர்ட் ஆகிட்டு எனக்கு நார்மலாக எனக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே நான் ஃபங்க்ஷனை ரெஃபரன்ஸாக பாஸ் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஸ்ட்ரிங் அப்பர் அப்படின்னு கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்னர் மெத்தட் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். இன்னர் மெத்தட் ரிட்டர்ன் எது ஸ்டோர் ஆக போகுது, ஓபிஜேல எனக்கு ஸ்டோர் ஆக போகுது. இப்போ நான் ஓபிஜே கால் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இன்னர் மெத்தட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பிரிண்ட் obj அப்படின்னு நான் கால் பண்ண போகிறேன். கிளியர்? ஸோ சிம்பிள். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். யூ கேன் நோட்டிஸ் தட் என் அவுட்புட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஜேங்கிறது மெத்தட் இல்லையா, நம்ம டேரெக்டாக கால் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஆப்ஜெக்ட் டைப்பில் வந்திருக்கு. ஸோ லெட் மீ பாஸ் அஸ் மெத்தட். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். யூ கேன் நோட்டிஸ் தட் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் str வரும்போது எனக்கு நார்மலாக நான் கன்வெர்ட் பண்ணல. ஸோ ஹாய் வெல்கம் அப்படிங்கிறது அப்படியே வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், str upper அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பிரிண்ட் str ஃபங்க்ஷன் பெராமீட்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக func-ல எனக்கு பிரிண்ட் str ஃபங்க்ஷன் ரிசீவ் ஆகும். இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு என்னோட இன்னர் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன் பண்ணோன்னா எனக்கு ஓபிஜேல எனக்கு இன்னர் மெத்தட் ரிட்டர்ன் ஆகும். இப்போ நான் இங்கேருந்து இன்னர் மெத்தட் ஓபிஜே மூலிமா கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆக போகுது, இன்னர் மெத்தட் கால் ஆகும். இன்னர் மெத்தட் கால் ஆகிட்டு str1ல ஹாய் வெல்கம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகும். இப்போ இங்கேருந்து எனக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரிங் 1 எனக்கு அப்பர் கேஸில் கன்வெர்ட் ஆகிட்டு எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. கிளியர்? இப்போ இது எனக்கு டெக்கரேட்டர் இப்படி தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்கரேட்டர் நான் இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. அப்போ நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட் மீ கமாண்ட் திஸ். இது தேவை கிடையாது. டெக்கரேட்டர் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ சிம்பிள். நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி @ ஃபாலோ பை த ஃபங்க்ஷன். நீங்கள் அடிஷனல் இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ரேப்பர் பண்ண போகிறீங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் நேமை மென்ஷன் பண்ண போகிறீங்க. கிளியர்? @ str upper அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பிரிண்ட் str அப்படின்னு நீங்கள் கால் பண்ண போகிறீங்க இல்லையா, பிரிண்ட் str அப்படின்னு கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஒன்ஸ் அது டெக்கரேட்டர் அப்படின்னு நோட்டீஸ் பண்ணோடனே எனக்கு என்ன ஆக போகுது, டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு எனக்கு அதோட இம்ப்ளிமெண்டேஷன் நடக்க போகுது. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். யூ கேன் நோட்டிஸ் தட் எனக்கு டேரெக்டாக என்ன வந்திருக்கு, ஹாய் வெல்கம் அப்படிங்கிறது அப்பர் கேஸில் வந்திருக்கு. கிளியருங்களா? திஸ் இஸ் அ வே ஃபார் இம்ப்ளிமெண்டிங் மை டெக்கரேட்டர். இது வரைக்கும் நான் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, டெக்கரேட்டர் வித்தவுட் பெராமீட்டர் வேல்யூக்கான எக்ஸாம்பிள் தான் இது. பெராமீட்டர் வேல்யூ டெக்கரேட்டருக்கு டெக்கரேட்டர் நான் இம்ப்ளிமெண்ட் போகிற ஃபங்க்ஷனுக்கு பெராமீட்டர் கிடையாது. அப்போ பெராமீட்டர் இல்லைன்னா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் பார்த்துருந்தோம். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெக்கரேட்டர் வித் பெராமீட்டர்.
டெக்கரேட்டர் வித் பேராமீட்டர் அதான் பார்க்க போகிறோம். ஸோ டெக்கரேட்டர் வித் பேராமீட்டருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிவிஷன் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். டெஃப் டிவிஷன். இந்த டிவிஷனுக்கு லெட் மீ ஹாவ் 2 வேல்யூஸ் a, b அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டு நம்பர் நான் டிவைட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டர்ன் a டிவைட் பை b. ஸோ பிரிண்ட் div of 4, 0 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். சரிங்களா? வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகுது, டிவைட் பை 0 எரர் வருது. எனக்கு இந்த ஃபங்க்ஷனை டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இந்த டிவைட் பை 0 எரர் வராது. எப்போல்லாம் எனக்கு பியோட வேல்யூ 0 வருதோ அப்போல்லாம் எனக்கு வந்து கிவ் ப்ராப்பர் இன்புட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும். இல்லைன்னா இன்வேலிட் வேல்யூ ஃபார் பி அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை நான் டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா லெட் மீ write one more function div dec அப்படின்னு கொடுத்துக்கிறேன். div dec and இங்கே நான் ஃபங்க்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிறேன் fun. கிளியருங்களா? as I said previously. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா so simple. நான் இன்னர் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். div inner. நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்கேன். இன்னர் ஃபங்க்ஷன் லாஸ்ட் டைம் பேராமீட்டரில் எதுவுமே கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா எனக்கு நான் டெக்கரேட்டர் அப்ளை பண்ண போகிற ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டரில் வேல்யூ கிடையாது. ஆனால் இப்போ நான் அப்ளை பண்ண போகிற ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ இருக்குது. எக்ஸ், ஒய் அப்படின்னு வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட். எனக்கு பியோட வேல்யூ 0 வந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகணும், கிவ் ப்ராப்பர் இன்புட் வரணும் இல்லைங்களா? ஸோ அப்போ நான் கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறேன். இஃப் ஒய் ஈக்குவல்ஸ் 0, ஒய்யோட வேல்யூ 0 இருந்தால் ஐ ஆம் சப்போஸ் ரிட்டர்ன் சம் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்ன் give value greater than 0 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் டிஸ்பிளே பண்றேன். சரிங்களா? அதாவது என்னோட செகண்ட் வேல்யூ டினாமினேட்டரோட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா நான் சம் மெசேஜ் நான் டிஸ்பிளே பண்ணுவேன். give value greater than 0 நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன், I'm going to return a value. ஒருவேளை டினாமினேட்டர் 0வா இல்லை அப்படின்னா return fun x, y நான் கால் பண்ணிடுறேன். சரிங்களா? அண்ட் லாஸ்டா return inner. clear? இப்போ let us execute this program. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் இல்லைங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு டெக்கரேட்டர் அப்ளை பண்ண போறேன். as I said previously at the rate of div dec அப்படின்னு அப்ளை பண்ண போறேன். சரிங்களா? இப்போ எனக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், div 4, 0 எனக்கு கால் ஆக போகுது. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு div ஃபங்க்ஷன் கால் ஆகும். அது டெக்கரேட்டர் நோட்டீஸ் பண்ணணும், டெக்கரேட்டர் போக போகுது. இப்போ fun யாரு, என்னோட div ஃபங்க்ஷன். ஸோ இன்னர் ஃபங்க்ஷனில் a, bயோட வேல்யூ x, yக்கு அசைன் ஆகும். எனக்கு டினாமினேட்டர் வேல்யூ 0வா இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், இட் வில் ரிட்டர்ன் give value greater than 0. ஆக்சுவலாக எப்படி எக்ஸிக்யூட் ஆக போகுது, எனக்கு ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இன்னர் கால் ஆகும். இன்னர் கால் ஆகிட்டு எனக்கு இன்னர் ஃபங்க்ஷன் போக போகுது. y வேல்யூ 0வா இருந்தால் give value greater than 0. ஒருவேளை y வேல்யூ 0வா இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு fun உடைய ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆக போகுது. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். you can notice that என் denominator value 0 இருக்கனால give value greater than 0 டிஸ்பிளே ஆக போகுது. சரிங்களா? ஒருவேளை எனக்கு denominator value 0 இல்லை அப்படின்னா எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா எனக்கு டிவிஷன் வேல்யூ வரணும் இல்லைங்களா? ஸோ லெட் மீ மாடிஃபை திஸ் வேல்யூ 2ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். you can notice that எனக்கு வேல்யூ டிவைட் ஆகிட்டு எனக்கு டிவிஷன் வேல்யூ வருது. சரிங்களா? இட் இஸ் so simple. நம்ம இப்போ என்ன பார்த்தோம், டெக்கரேட்டர்ஸ் வித்தவுட் பேராமீட்டர் வித் பேராமீட்டர். டெக்கரேட்டரில் பேராமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்னர் ஃபங்க்ஷனில் பேராமீட்டர் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. கிளியருங்களா? அண்ட் இப்போது நான் டெக்கரேட்டர் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்கரேட்டர் நீட் டு டேக் அ ஃபங்க்ஷன் ஆஸ் பேராமீட்டர். கண்டிப்பாக டெக்கரேட்டர் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபங்க்ஷனை பேராமீட்டரில் எடுத்தே ஆகணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அண்ட் additional functionality to function. Decorator யூஸ் பண்ண என்ன பண்ண போறோம், additional functionality to function நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். and function need to return another function. நார்மலா டெக்கரேட்டர் இருந்தாவே எனக்கு என்ன பண்ண போறோம், the function will return another function. அதுதான் நான் டெக்கரேட்டர் அப்படின்னு நான் சொல்ல போறேன். கிளியருங்களா? இப்போ டெக்கரேட்டரோட இம்ப்ளிமெண்டேஷன் என்னன்னு பார்த்தாச்சு. டெக்கரேட்டரோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு அடிஷனல் ப்ராப்பர்ட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் டெக்கரேட்டர் அப்படின்னு பார்த்தோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்னா வாட் இஸ் டெக்கரேட்டர் அண்ட் ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன நெசசிட்டி அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.